கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றும் கூட ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தேவன் நம்மை எவ்வாறு நிச்சயமாக பரிபூரணப்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக நாம் எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய நான் படிக்கிறேன். எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனச்சாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகள் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாத படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ண உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் படித்த இந்த வேத பகுதியிலிருந்து எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைய தேவன் தம்மை விசுவாசிக்கும் ஜனங்களை எவண்ணமாக நித்தியமாக பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, மின்சார வயரிலே பார்த்தீர்கள் என்றால், மின்சார வயரிலே மின்சாரம் பாயும் பொழுது அந்த மின்சாரம் பாயும் பொழுது அந்த மின்சாரத்தை கொண்டு நாம் மோட்டார்களை ஓட விடுகிறோம். அந்த மின்சாரத்தை கொண்டு நாம் ஏசி இயக்குகிறோம். அந்த மின்சாரத்தை கொண்டு நாம் விளக்குகளை எரிய விடுகிறோம். அந்த மின்சாரத்தை கொண்டு பலவிதமான காரியங்களை நாம் செய்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவ்வண்ணமாக எப்படி இந்த மின்சார வயரில் மின்சாரம் பாய்ந்து பலவிதமான காரியங்களை செய்கிறதோ, அதே போல் நம்முடைய இருதயமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருதயமும் ஒன்றாகும் பொழுது அங்கே நாம் கிறிஸ்துவனுடைய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் ஞானம், கிறிஸ்துவின் பலம், இவைகள் எல்லாமே நமக்குள்ளே பாய்கிறது. பிரியமானவர்களே, நாம் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது கூட கணவனை குறித்து கணவனுடைய குற்றங்களை குறித்து மனைவிக்கு நன்கு தெரியும்.
மனைவியுடைய குற்றங்களை குறித்து கணவனுக்கும் நன்கு தெரியும். ஆனால் 2 பேரும் தங்களுக்குள்ள குறைபாடுகளை மறந்து அவர்களுடைய இருதயம் ஒன்றாகுமானால் அப்பொழுதுதான் அவர்கள் இருதயத்திலே சந்தோஷமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களில் எழுதப்பட்டிருப்பது போல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் தேவனுடைய இருதயத்திலிருந்து பிரிந்து போனபடியினாலே, அவன் தேவனுக்கு விரோதியாகி போய்விட்டபடியினாலே, தேவனிடத்து வரக்கூடிய எந்த நன்மையான ஈவையும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறான். எனவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியாதபடி நம்முடைய இதயத்திலே கிறிஸ்துவோடு கூட இணைய முடியாதபடி பாவத்தை செய்ய வைக்கிறான் சாத்தான். சாத்தான் நம்முடைய இருதயத்திலே பாவத்தை வைத்து கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே அவன் ஒரு பிளவை உண்டாக்குகிறான். கிறிஸ்துவுடைய அன்பை, ஆசீர்வாதத்தை, பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சாத்தான் நம்முடைய இருதயங்களை வஞ்சிக்கிறான். எனவே அருமையானவர்களே, நம்முடைய இருதயமும் கிறிஸ்துவுடைய இருதயமும் ஒன்றாக வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இங்கே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு 38 வருட வியாதியஸ்தனை குறித்து பார்க்கிறோம். பெதஸ்தா குளத்திலே அந்த வியாதியஸ்தன் 38 வருடமாக தான் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைகளை அங்கு அவன் படுத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவனுக்கு யாருமே உதவிக்கு இல்லை. அந்த குளத்திலே எப்பொழுது என்னை தூக்கி யாராவது குளத்திலே போடுவார்களா என்று அவன் அந்த எண்ணத்திலே இருக்கிறான். போட்டால் நான் குணமடைந்து விடுவேன். பிரியமானவர்களே, அந்த 38 வருடம் படுத்திருந்த அந்த வியாதியஸ்தனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்து சந்திக்கிறார். 38 வருடங்களாக அவன் செய்யாத முயற்சி இருந்திருக்காது, அவன் படாத பிரயத்தனம் இருந்திருக்கிறாது, அவன் பார்க்காத வைத்தியம் இருந்திருக்காது. ஆனால் பிரியமானவர்களே, அவனால் அந்த குளத்துக்குள்ளே இறங்கி அவனால் சுஸ்தமாக முடியவில்லை. இப்பொழுது அவனுடைய இருதயத்தில் எல்லா எண்ணங்களும் முடிந்து போயிருக்கிறது. தன்னை நோக்கி அவனுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத நிலைமை. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். பிரியமான, இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த மனிதனோட இருதயத்திலே இப்பொழுது எண்ணங்கள் ஓடுகிறது. ஐயோ, நான் 38 வருடமாக என்னால் அசையக்கூட முடியவில்லை. என் கைகள் சூம்பி போயிருக்கிறது. என் கால்களிலும் கரடுகளிலும் பலன் இல்லை. நான் எப்படி எழுந்திருப்பது? யார் இவர்? இவர் தான் இயேசு கிறிஸ்துவா? இவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே. இவர் குருடர்களை பார்க்க செய்திருக்கிறார், சப்பானிகளை நடக்க வைத்திருக்கிறார். அப்பொழுது ஒருவேளை இவர் சொன்னதின்படி நான் முயற்சி செய்தால் ஒருவேளை நான் நடக்கலாமா? இவனுக்குள்ளே இப்படி பலவிதமான எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இவன் தன்னுடைய சூழ்நிலையை, தன்னுடைய நிலையை நினைத்தான் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இருதயத்தோடு இவனுடைய இருதயம் ஒன்றாக முடியாது. எனவே இவனுடைய எண்ணங்கள் அப்படியாக இருந்தாலும் கூட என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இவர் சொல்லுவது யார்? சொல்லுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு முறை நான் அவருடைய சொல்லை கேட்டு பார்க்கிறேன், ஒருவேளை நான் முயற்சி செய்தால் நான் எழுந்து நடக்கலாம் என்று தன்னுடைய எண்ணங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எண்ணங்களுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய இருதயத்தை அவரோடு கூட இணைக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவன் அப்படி இணைத்த பொழுது அவன் எழுந்து பார்க்கிறான். கரங்களை ஊன்றி எழுந்து பின் கால்களை ஊன்றி அவன் எழுந்த பொழுது அவனால் எழுந்து நிற்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வசனம் அவனுடைய காதுகளிலே கேட்கப்பட்டு அவனுடைய இருதயங்களில் நுழைந்து அந்த வசனத்தில் இருந்த வல்லமையே அவனை எழுந்து நடக்கும்படியாக செய்தது. ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் அருமையானவர்களே, ஆண்டவருடைய இருதயம் நம்முடைய இருதயம் ஒன்றாகும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 38 வருஷ வியாதியஸ்தன், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் இல்லை. அவனால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவனுடைய இருதயத்திற்குள்ளே புகுந்த மாத்திரத்திலே அவன் எழுந்து நடக்க முடிந்தது பார்க்கிறோம். அவன் இருதயத்தில் நினைத்திருப்பான், என்னால் நடக்க முடியாது, இது அவனுடைய எண்ணம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இது கிறிஸ்துவின் வார்த்தை.
இப்பொழுது இந்த இரண்டு வார்த்தையும் வித்தியாசமாக இருக்கிறது. இருந்தாலும் கிறிஸ்து சொல்லுவது கிறிஸ்து, அவர் தேவகுமாரன், அவருக்குள்ளே வல்லமை இருக்கிறது. எனவே நான் எழுந்து பார்க்கிறேன், என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் அந்த எண்ணங்களை அவன் தூக்கி போட்டு விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனால் எழுந்து நடக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் நம்முடைய இறுதியும் அவருடைய இறுதியும் ஒன்றாகும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து நமக்காக பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் நம்மை நம்புவோமானால், நம்முடைய காரியங்களை பார்ப்போமானால், நம்முடைய செயல்களை பார்ப்போமானால் நாம் நீதிமான் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்கு அவர் சிலுவையில் மரித்தார். அப்போ நமக்காக அவர் மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். எனவே நம்மை பார்க்கும்போது நாம் பாவம் செய்கிறோம், எனவே நாம் சொல்லுகிறோம் நாம் பாவிகள் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம் நாம் பாவம் செய்தோம், ஆனால் தேவன் என்னை பார்த்து சொல்லுகிறார் நீ நீதிமான் என்றால் நான் நீதிமான் தான். நாம் எதை நம்புவது? என்னுடைய எண்ணத்தையா இல்லை ஆண்டவருடைய வார்த்தையா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக நம்முடைய இருதயம் முற்றிலுமாக ஆண்டவரை நோக்கி திரும்புகிற வேளையிலே தேவனுடைய வசனத்தோடு நம்முடைய இருதயத்தை இணைக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அங்கே நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதை நம்மாலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் பேதுருவுக்கு தேவன் ஒரு நாள் பேதுருவை கலிலேயா கடலிலே வந்து சந்தித்தார். பேதுரு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டும் மீன் ஒன்று அகப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் முன்பதாக பேதுரு அவரை 3 முறை மறுதலித்திருந்தான். ஸோ அந்த குற்ற உணர்ச்சி அவனுடைய இருதயத்திலே இருந்தது. அது தேவனை கிறிஸ்துவை விட்டு தூரம் போக செய்தது. அவன் பழையபடி தான் மீன்பிடிக்கும் எல்லைக்கு சென்று விட்டான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரையில் அந்த பேதுருவை தேடி வந்தார். ஹல்லேலூயா! அந்த பேதுருவை தேடி வந்து ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆனால் பேதுருடைய இருதயத்திலே அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்த அந்த காரியம் அவனுடைய இருதயத்தில் ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறபடியால் அந்த எண்ணமே அவனை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் கலிலேயா கடல் அருகே வந்த பொழுது பேதுரு அவருக்கு முன்பதாக வந்து நிற்கவில்லை. மற்ற நேரங்களெல்லாம் பேதுரு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதிலே ஒரு மிகவும் ஆர்வமுள்ள ஒரு மனிதனாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது ஏன் ஆண்டவரிடத்தில் அவன் வரவில்லை? காரணம், அவன் 3 முறை மறுதலித்த அந்த காரணம். ஐயோ, 3 வருடங்கள் நான் இயேசுவோடு இருந்தேனே, 3 வருடங்கள் அவரோடு பழகி அவரோடு சாப்பிட்டு இருந்தேனே, அப்படிப்பட்ட ஒரு தேவகுமாரனை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, அப்படிப்பட்ட தேவகுமாரனை நான் மறுதலித்து விட்டேனே என்று அவனுக்குள்ளே அந்த குற்ற உணர்ச்சி இருந்ததினாலே அவன் திரும்ப இயேசுக்கு முன்பாக வந்து நிற்க அவன் தயங்கினான், பயந்தான். அதனாலே அவன் வரவில்லை. ஆனால் இயேசு அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார், பேதுரு என்னை நேசிக்கிறாயா? இப்பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறான்? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவர் 3 தடவை கேட்கிறார், பேதுரு என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இப்பொழுது ஆண்டவர், அப்பொழுது நீர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் உள்ள அன்பு அவனுடைய இருதயத்துக்குள்ளே பாயும் பொழுது அந்த அன்பு அவனை அவரோட இருதயத்தோடு ஒன்றாக்குகிறது. பிரியமானவர்களே, எனவே அவன் மிகவும் ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை பரப்புவதிலே ஒரு பெரிய ஊழியக்காரனாக பேதுரு அதன் பின்பு ஸ்தாபிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே கிறிஸ்து நமக்காக மரித்தார். சிலுவையிலே அவர் முள்முடி சூடப்பட்டார். அவர் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், வாரினாலே அடிக்கப்பட்டார். அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டார். அவருடைய கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. இவையெல்லாம் என்ன? இந்த தழும்புகள் எல்லாம் எதை குறிக்கிறது? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான காரியத்தை அது குறிக்கிறது. ஏசாயா 53 அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம்,
கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். நாம் பாவிகள் என்று சொல்வோமானால் நாம் கிறிஸ்துவின் சிலுவையை நாம் அவமதிக்கிறோம், கிறிஸ்துவின் தியாகத்தை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் என்பதாகத்தான் அது அர்த்தமாக முடியும். எனவே இன்றைக்கு நாம் படித்த இந்த பாகத்திலே நாம் பார்க்கிறோம், இப்படி இருக்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவருடைய நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வரப்போகிற நன்மை என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தின் வரப்போகிற நன்மை என்றால், நியாயப்பிரமாணத்தை மனிதர்களாகிய நாம் தேவனுடைய கட்டளையாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாத காரணத்தினால் அந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் என்றால் வரப்போகிற நன்மைகளின் பொருள் என்ன? வரப்போகிற நன்மைகளின் பொருள் வரப்போகிற மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்தியமாக பரிபூர்ணமானவர்களாக மாற்றுவதற்காக வரக்கூடிய காரியத்தையே அந்த வசனம் சொல்லுகிறது. நாம் இதை பார்க்கும் பொழுது மற்றும் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்து 10வது வசனம் வரை ஓய்வு நாளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை நீ ஆசரிக்க நினைப்பாயாக. இது 10 கட்டளையின் 4வது கட்டளையாக இருக்கிறது. இந்த ஓய்வு நாள் என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். யூதர்களின் கலாச்சாரத்திலே வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் அஸ்தமானதிலிருந்து சனிக்கிழமை மாலை சூரியன் அஸ்தமாகும் வரைக்கும் இது ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேளையிலே எவன் ஒருவனும், எஜமானனோ வேலைக்காரனோ இல்லை அடிமைகளோ யாருமே எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமனத்திலிருந்து சனிக்கிழமை சூரியன் அஸ்தமாகும் வரைக்கும் அவர்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது ஓய்வு நாளாக அவர் கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியாக இருந்தால் இந்த ஓய்வு நாள் எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே. நம்முடைய இருதயத்திலே நம்முடைய பாவ பாரத்தால் நாம் தவித்து கொண்டிருக்கிற வேளையிலே பாவ பாரத்தால் துவண்டு போயிருக்கிற மனு குலத்துக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக, இந்த பாவத்துக்கு பரிகார பலியாக சிலுவையிலே மரிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை குறித்து தான் அந்த நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடிய ஓய்வு நாள் குறிக்கிறது பிரியமானவர்களே. எனவே அடுத்து நாம் இந்த இதில் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் அப்போ வரப்போகிற நன்மையின் நிழலாக இருக்கிறது என்றால் அதன் உண்மையான சாயல் யார்? உண்மையான சாயல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே நான் பார்க்கிறோம் 8வது வசனத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வது நிலைநிறுத்துவதற்கு 1வது நீக்கி போடுகிறார். பிரியமானவனை, 2வது நிலைநிறுத்துவதற்கு 1வது நீக்கி போடுகிறார் என்றால் அர்த்தம் என்ன? வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளை பலி கொடுப்பதன் மூலமாக மனுஷனுடைய பாவங்கள் நித்தியமாக மன்னிக்கப்பட முடியாது. அந்த பாவங்கள் தற்காலிகமாக அந்த நேரத்திலே அவன் செய்த அந்த பாவங்களுக்கு மாத்திரமே மன்னிப்பை கொடுக்கும். எனவே தான் அப்படிப்பட்ட பலிகளை ஆண்டவர் 1வது இருந்த பலிகளை நீக்கி போட்டு 2வது நிலைநிறுத்துகிறார். 2வதாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிலைநிறுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார்.
இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையில் மரித்து நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். நம்முடைய பரிபூர்ணமாக ஆக்கியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இப்படி இருக்க நாம் இன்னும் நம்மை பாவிகள் என்று சொல்லி கொண்டிருப்போமானால் நாம் அவர்களுக்கு விரோதியாக இருப்போம். இந்த 13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். யார் சத்துரு? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக இவ்வளவு பாடுபட்டு மரித்து நமக்காக அவர் பாடுகளை சகித்திருக்கிறாரே, அதையெல்லாம் நாம் நிராகரித்து விட்டு நம்மை பாவி என்று சொல்லி கொண்டிருப்போமானால் நாம் அவருடைய எதிரியாக மாறுகிறோம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட எதிரிகளை தேவன் வெறுப்பார், அவர்களை நியாயந்திருப்பார். 10வது வசனம் மிக முக்கியமான வசனமாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் சிலுவையிலே பலியாகப்பட்டதினாலே அந்த சித்தம், அது எந்த சித்தம்? அது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 14வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். 14ஆம் வசனத்தில், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளை பலியாக கொடுக்கும் பொழுது பிரியமானவர்கள், அது இந்த உலகத்தின் ஆசரிப்பு கூடாரத்தில் மாத்திரம்தான் அவருடைய இரத்தங்கள் தெளிக்கப்படுகிறது. நமக்கு பாவ நிவாரண பலி அங்கே செலுத்தப்படுகிறது. ஆனால் எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தானே வந்து மரித்த காரணத்தினால் நமக்கு நித்திய ஒரே பலியினாலே என்றென்றைக்கு நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். நித்தியமாக நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய வசனம் தோடு நம்முடைய இருதயம் ஒன்றாகும் பொழுது, நான் சொன்ன பிரகாரமாக மின்சாரம், அந்த மின்சார வயரிலே மின்சாரம் பாயும் பொழுது அது எல்லா கிரியைகளையும் எப்படி செய்கிறதோ, ஒரு தண்ணீர் குழாயிலே தண்ணீர் பாயும் பொழுது அந்த தண்ணீர் செல்ல வேண்டிய இடங்களிலே தெளிவாக சென்று எப்படி பயிர் வகைகளை வர வைக்கிறதோ, உணவுகளை ஆகாரங்களை அது விளைய வைக்கிறதோ, அதே போன்று கிறிஸ்துவின் இருதயம் நம்முடைய இருதயம் ஒன்றாகும் பொழுது நாம் தேவன் நமக்கு செய்து முடித்த அந்த ஆசீர்வாதத்தின் காரியங்கள் நமக்குள்ளே அது நமக்கு சுதந்திரமாகிறது. நாம் அதை உரிமையாக்கி கொள்ள முடிகிறது. எனவே நாம் நம்மை பார்க்கும் பொழுது நாம் பாவம் செய்தோம், பாவிகள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அந்த சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் என்றைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் 16ஆம் வசனத்தில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ண உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். ஏன் பிரியமானவர்களே? ஏனென்றால் நம்முடைய பாவத்திற்கு சம்பளமாகிய மரணம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது. அதன் மூலமாக அவர் என்றைக்கும் நித்தியமாக அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியால் நமக்கு நித்திய பரிபூர்ண ரட்சிப்பை அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 18வது வசனம், இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் அதற்கு என்ன அர்த்தம்? இவைகள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லை. பாவத்தின் நிமித்தம் செலுத்தப்படுகிற பலிகள் நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த பலிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நமக்காக பலியாகி செய்து முடித்தார். 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா.
இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால், கிறிஸ்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். நாம் பாவி என்று சொல்லிக் கொண்டிருப்போமானால் நாம் சாத்தானாலே வஞ்சிக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்து சிலுவையில் மரித்து நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி நித்தியமாக என்றைக்குமாக நம்மை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதுதான் அருமையானவர்களே சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய இருதயமும் கிறிஸ்துவின் இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு அழகான ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்கள் இந்த உலகத்திற்கு பறைசாற்ற முடியும். அப்படிப்பட்டதான ஒரு அரிய வாய்ப்பை இந்த செய்தியின் மூலமாக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை நீங்கள் கேட்டதற்கு, இந்த செய்தியை நான் உங்களுக்கு வழங்கியதற்கு, தேவன் கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அடுத்த முறை அடுத்த செய்தியோடு உங்களை சந்திக்கும் முறை தேவன் தாமே நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் தெளிவான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக ஊழியர்களை ஆயத்தப்படுத்தவே ஊழிய பள்ளிகள் ஸ்தாபிக்கப்பட்டன. வேதத்தின் சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் ஊழியர்கள் தேவன் மீது அசைக்கப்படாத விசுவாசத்தில் வளர்வதற்கும் உரிய முறையில் அவைகள் அமைக்கப்பட்டன. ஆனால் நாளடைவில் ஊழிய பள்ளிகளில் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக மனிதனுடைய சிந்தனைகள் கலந்துவிட்டதை காண முடிகிறது. தீவிரமான கோட்பாடுகளை மையமாக கொண்ட இறையியல் பாடத்திட்டத்தை தாண்டி உண்மையான வேதத்தின் வார்த்தைக்கு திரும்புவதற்கான நேரம் இது. மேலும் இது நம் இருதயங்களில் நம்பிக்கையையும் நம்முடைய ஆவியில் பலத்தையும் ஊக்குவிக்கிறது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு நடைமுறை சார்ந்த வகையிலும் எளிதான முறையில் அனைவரும் பெற்றுக்கொள்ளும் வகையிலும் முறையான மற்றும் ஆழமான விளக்கங்களுடைய விரிவுரைகள், மாணவர் செயல்முறை திட்டங்கள், சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் இருதயபூர்வ ஐக்கியங்களையும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரியின் எதிர்கால ஊழியர்கள் பாவத்திலும் விரக்தியிலும் சிக்கி தவிப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ஒளியை எவ்வாறு பிரசங்கிக்க வேண்டும் என்பதை சரியாக கற்றுக்கொள்வார்கள் என நம்புகிறோம். இன்றே பதிவு செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் ஊழியராகுங்கள்.